بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها واكسوهم وقولوا لهم قولا معروفا وابتلوا اليتامى حتى إذا بلغوا النكاح فإن آنستم منهم رشدا فادفعوا إليهم أموالهم ولا تأكلوها إسرافا وبدارا أن يكبروا ومن كان غنيا فليستعفف ومن كان السلام عليكم. சகோதரர் அபு சுஹைல் அவர்கள் நபிமார்களின் வாழ்வுதலின் படிப்பினை என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகிறார். من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسولي. الحمد لله. எல்லா புகழும் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற இல்லாமல்ல ஏக இறைவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரியது. அவனுடைய கருணையும் அன்பும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக துஆ செய்தவனாக இன்னுரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு இந்த துளசியா பட்டணத்திலே மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திற்காக வேண்டி நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த மார்க்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த மார்க்கம் நமக்கு எந்த வகையிலெல்லாம் வழிகாட்டுகிறது என்பதை எல்லாம் சிந்திக்கக்கூடிய நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நபிமார்கள் வாழ்வதற்கிற படிப்பினைகள் என்கிற தலைப்பும் எனக்கு தந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நாம் சிந்தித்து பார்க்கிற போது இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருப்பவன் வல்ல இறைவன் ஒருவன் தான்.
அந்த இறைவன் மனிதனுடைய வழிகாட்டுதலுக்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை, நல்வழியை வழங்கி இருக்கிறான். ஆதி மனிதர் தொட்டு அந்தி மனிதன் வரை, முதல் மனிதர் தொட்டு முடிவாக வருகிற மனிதன் வரை அத்தனை பேருக்கும் நல்வழி காட்டப்பட்டிருக்கிறதா, நேர்வழி காட்டப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் காட்டப்பட்டிருக்கிறது. முதல் மனிதரே இந்த உலகத்துக்கு இறை தூதராக, தீர்க்கதரிசியாக தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆதாம் என்று சொல்லுகிற அந்த மனிதர், ஆதம் என்று சொல்லுகிற அந்த மனிதர் இறை தூதர் தான். மனிதர் மட்டுமல்ல, முதல் மனிதர் மட்டுமல்ல. அவர் எப்படி இருந்திருக்கிறார் என்று சொன்னா, அவர் தூதராக, இறைவனுடைய ரசூல், நபியாக அவர் இருந்திருக்கிறார். அவருக்கு பின்னால் வந்திருக்கிற நோவா, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இறை தூதர் தான். இப்படி இந்த உலகத்திலே ஏராளமான நபிமார்கள், தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் எதற்காக வந்தார்கள் என்று சொன்னால், மனிதன் எதற்காக படைக்கப்பட்டுள்ளான், மனிதன் எதற்காக இந்த உலகத்திலே அவன் தோன்றுகிறான் என்ப அந்த உண்மையை, மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய மனிதன் அவன் நம்ப வேண்டிய நம்பிக்கை என்ன, கொள்ள வேண்டிய கோட்பாடு என்ன, செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதனை உணர்த்துவதற்காக, வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் முதல் மனிதராக, ஆதி தூதராகவும் ஆதி மனிதராகவும் வந்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் தொட்டு இந்த சமுதாயத்துக்கு, இறுதி சமுதாயத்துக்கு வழிகாட்ட வந்த தூதர் யார் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபி என்பவர்கள் எப்படி மக்களால் எப்படி சித்தரிக்கப்படுகிறார்கள், எப்படி விளங்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், உலகத்திலே முஹம்மது நபி குறித்து உண்மையான முறையிலும் விளங்கியவர்கள் இருக்கிறார்கள், தவறாகவும் விளங்கியவர்களும் இருக்கிறார்கள். முஹம்மது நபியை கடவுள் என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். முஹம்மது நபி முஸ்லிம்களுடைய கடவுள், இஸ்லாமியர்களுடைய கடவுள் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அவருடைய விளக்கம் அந்த மாதிரி. சில பேர் எப்படி தப்பா நினைவு வச்சிருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் அவர் ஒரு மந்திரவாதி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் இப்படி கையை நீட்டினா அது வரும், அப்படி காலை நீட்டினா அது வரும், தண்ணிக்குள்ள கை விட்டா அது வரும், தண்ணி பொங்கிட்டு வரும். என்னமோ உலகத்துக்கு வந்திருக்கிற மந்திரவாதிகள்ல ஒரு மந்திரவாதி மாதிரி முஹம்மது நபி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உலகத்துல முஹம்மது நபி யார், எதற்காக அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், எல்லா மனிதர்களைப் போல ஒரு மனிதராகத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கா நகரிலே அவர்கள் பிறந்தார்கள். ஆமினா என்கிற தாய்க்கும் அப்துல்லா என்கிற தந்தைக்கும் பிறந்த முஹம்மது யார்? திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமாம் முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது யார் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு வந்த தூதர்களில் ஒருவர். இந்த உலகத்துக்கு வந்த தூதர்களில் ஒருவர். கது ஹலத் மின் கபிலிஹி ரசூலு. இவருக்கு முன்னாலும் எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கிறார்கள். எத்தனையோ தூதர்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறார்னா, வானத்திலிருந்து உழுகல, பூமியிலிருந்து எல்லா தாய் தகப்பனை வகுத்துல பிறந்த மனிதர்களை தான் இறைவன் என்ன செய்யறான், பொறுக்கி எடுத்து செலக்ட் பண்ணி தூதராக அனுப்பி வைக்கிறான். அந்த வகையில பார்க்கிற போது உலகத்துல வந்திருக்கக்கூடிய எல்லா இறை தூதர்களும் யார் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகளும் யார் என்று சொன்னால், அவர்கள் வானத்திலிருந்து பொத்துக்கொண்டு விழுந்தவர்கள் அல்ல, அல்லது பூமியிலிருந்து பூமி வெடித்து அவர்கள் வெளிவந்தவர்கள் அல்ல. மந்திரவாதிகளோ தந்திரவாதிகளோ அவர்கள் சூனியக்காரர்களோ அது மேஜிக் மேன்களோ அல்ல. அவர்கள் யார் என்று சொன்னால், எல்லா சராசரி எல்லா மனுஷன மாதிரி மனுஷர்கள் தான். அதுல சில மனிதர்களை பொறுக்கி எடுக்கிறான், தேர்ந்தெடுத்து அவருக்கு தன்னுடைய மெசேஜை, தன்னுடைய செய்தியை இறைவன் கொடுக்கிறான், கொடுத்து உலகத்துக்கு அனுப்புகிறார், போய் சொல்லுங்கிறான். நமக்கு எல்லாத்துக்குமே கடமைகள் இருப்பது போல அவருக்கு என்ன பணி, தன்னுடைய மெசேஜை கொண்டு போய் மக்கள்கிட்ட, தன்னுடைய செய்திகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டிய, ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு தான் தூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பணிக்காக அவர் நியமிக்கப்படுகிறார், நிர்பந்திக்கப்படுகிறார். அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ஒவ்வொரு தூதரையும் அனுப்பினார். எல்லா தூதர்களும் வைத்த இந்த உலகத்திலே வைத்த கோட்பாடு என்ன, ஆதாம் வைத்த கோட்பாடு என்ன, நோவா வைத்த கோட்பாடு என்ன, தாவீது வைத்த கோட்பாடு என்ன, சாலமன் வைத்த கோட்பாடு என்ன, ஆபிரகாம் வைத்த கோட்பாடு என்ன, எல்லாரும் ஒரே கோட்பாட்டை தான் உலகத்துல வச்சாங்க. ஒரே கருத்தை சொல்வதற்காகத்தான் உலகத்திலே எல்லா தூதர்களும் தீர்க்கதரிசிகளும் தோன்றினார்கள், ரசூல்மார்களும் நபிமார்களும் வந்தார்கள். என்ன கருத்து? யா அய்யுஹன்னாஸ் வஅபுதுல்லாஹ், மக்களே நீங்கள் இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு இணையாக யாரையும் கற்பிக்காதீர்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள், இறைவன் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்வதற்காகத்தான் அவர்கள் மெசேஞ்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், செய்தியாளர்களாக, நபிமார்களாக, ரசூல்மார்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்.
உலகத்தில் இருக்கிற வந்த அத்தனை பேரும் சொன்னது ஒண்ணுதான். என்ன சொன்னாங்க? இந்த பிரபஞ்சத்தை படைச்சு பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஒருவன் தான், அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அவன் நிகரற்றவன், குறையற்றவன், மாசற்றவன். அவனுக்கு நிகராக அகிலத்தில் பிரபஞ்சத்தில் ஒன்றும் கிடையாது, ஒருவனும் கிடையாது. இந்த கருத்தை சொல்வதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள், எல்லா இறை தூதர்களும் வந்தார்கள், வந்து சொன்னாங்க. ஆனா உலகத்தில் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள், மறுத்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையாக சிந்தித்தவர்கள், விளங்கியவர்கள், பகுத்தறிவு அடிப்படையிலே பார்க்கிற போது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவர்கள் 2 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உருப்பட போவதில்லை உலகம். அது ஆணுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கருத்தை வச்சு, நீ வந்து கிழக்குல சூரியன் உதயமாகும் ஒரு கடவுள் சொல்லுவாரு, இன்னொரு கடவுள் சொல்லுவான் மேற்குல தான் உதயமாகும் சொல்லுவான். என்ன ஆகும்? நம்ம சட்டமன்ற மாதிரி ஆகி போயிடும். ஆகுமா? இது தாங்க வேண்ட உலகம். லவ்கான பீகிமா ஆலிகத்தும் இல்லல்லாஹ் லா ஃபஸதத்தா. இந்த உலகத்தில் பல கடவுள்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் உலகம் என்றைக்கோ சின்னாபின்னப்பட்டு போயிருக்கும் என்று இறுதி வேதம் திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்படி கடவுள் நம்பிக்கை என்பது பல தெய்வங்கள் இருக்கிறது, மனிதனாக கற்பனை செய்து கொண்டவை, மனிதனாக நினைத்துக் கொள்பவை. அப்படித்தானே தவிர ஒரு இயற்கையாக யதார்த்தமாக பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் தான். எவன் சூரியனை படைத்தானோ அவன் தான் சந்திரனை படைத்தான். எவன் சந்திரனை படைத்தானோ அவன் தான் செவ்வாயை படைத்தான். எவன் செவ்வாயை படைத்தானோ அவன் தான் இதர கோலங்களை எல்லாம் படைத்தான். எவன் காற்றை வீச செய்து கொண்டிருக்கிறானோ, எவன் மழை பொழிய செய்து கொண்டிருக்கிறானோ, எவன் இந்த பூமியை சுழல செய்து கொண்டிருக்கிறானோ, எவன் இந்த சூரியனை இயங்க செய்து கொண்டிருக்கிறானோ, எவன் இந்த பூமியில இருக்கக்கூடிய சாதாரண வித்தொன்றை பிளக்க செய்து அதை தாவரமாக முளைக்க செய்து அதை மரமாக மாற்றி அதை மனிதனுக்கு பயன்பட செய்து கொண்டிருக்கிறானோ, கனி வர்க்கங்களை தந்து கொண்டிருக்கிறானோ, பழ வர்க்கங்களை தந்து கொண்டிருக்கிறானோ, காய்களை தந்து கொண்டிருக்கிறானோ, உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறானோ, அந்த பிரபஞ்சத்தை படைக்கிற ஏக்கிற நாயன் ஒருவன் தான், ஒரே ஒருவன் தான். மனிதனாக கற்பனை செய்து கொண்டு தன்னை போன்ற சக மனிதர்களையோ அல்லது கற்பனைக்கு எட்டாத கற்பனை பாத்திரங்களையோ அவன் வணங்க ஆரம்பித்து விடுகிறான். அப்படி பார்க்க போனா நம்ம நாடுகள்ல இருக்கக்கூடிய நாகூர் தர்கான்னு சொல்றாங்களே, அது என்ன? சாதாரண நம்மள மாதிரி பிறந்து வந்து வாழ்ந்து ஒரு மனுஷன், நல்ல மனுஷர். அவர் எப்படி வாழ்ந்தாரு, என்ன வாழ்ந்தாரு யாருக்கு தெரியாது. அந்த மாதிரி மனுஷர்கள் வந்து வாழ்ந்து முடிஞ்ச உடனே அவரை வச்சு பிசினஸ் பண்றதுக்கு யாராவது ஆசைப்பட்டா உடனே அவருக்கு ஒரு கோயில் ஒண்ணு கட்டிட வேண்டியது, சமாதி ஒண்ணு கட்ட வேண்டியது, தர்கான் வைக்க வேண்டியது, பக்கத்துல ஒரு உண்டியில வைக்க வேண்டியது. போடு, தாளம் போடு முடிச்சா வருது, வசூல் வருது, வருமானம் வருது. அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் புதிய வழிபாடுகள் உருவாக்கப்படும். இப்படி உருவாகிறதா உலகத்துல என்ன செய்யுது? பலவிதமான கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் தோன்றி சிதைந்து மனிதனுடைய கருத்துக்கள் சிதைந்து போனதுக்கு என்ன காரணம்? மதங்களாக பல உலகத்திலே பல மதங்களாக பிரிந்து போனதுக்கு என்ன காரணம்? சுயநலம் கொண்ட மக்கள், சுயநலம் கொண்ட மனிதர்கள். எல்லா இறை தூதர்களும் எல்லா உலகத்தில் வந்திருக்க தீர்க்குதரிசிகளும் என்ன சொல்ல வந்தார்கள்? எதை போதிக்க வந்தார்கள்? அதோ படைத்திருக்கிறானே நம்முடைய எஜமானன், அவன் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இந்த உலகத்திலே யாரும் உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது. யாரு உயர்ந்தவன்? இவன் தலையிலிருந்து பிறந்தவன், இவன் காலிலிருந்து பிறந்தவன், இவன் கையிலிருந்து பிறந்தவன், இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, சிவப்பானவன் உயர்ந்தவன், கருப்பானவன் தாழ்ந்தவன். அப்படியெல்லாம் எந்த பாகுபாடு கிடையாது. படைச்சவன் அவன் எஜமான். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் அடிமைகள். அது எவ்வளவு பணத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அழகை நிறத்துக்கு சொந்தக்காரனமாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த இறைவனுக்கு முன்னால் அடிமைகள் தான் என்கிற கருத்தினை சொல்லுவதற்காகத்தான் உலகத்திலே தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கருத்தை தான் சொன்னார். ஆபிரகாம் என்று யூத கிறிஸ்தவர்களால் போற்றி புகழப்படக்கூடிய நாகரிகத்தின் தந்தையாக மதிக்கப்படக்கூடிய ஆபிரகாமும் அந்த கருத்தை தான் சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் படைச்சவனை வணங்குங்க, படைக்கப்பட்ட பொருளை வணங்காதீர்கள். உங்களால் படைக்கப்படுகிற பண்டத்தில் படையலில் அதில் ஒரு கொசு வந்து அமரும் என்று சொன்னால் அந்த கொசுவை கூட விரட்டாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? அதுக்கு கூட திராணி கிடையாது. தனக்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பண்டத்தை ஒரு பீஸை எடுத்துட்டு போகுது ஒரு கொசு, அதை கூட விரட்ட மாட்டேங்குது, அதுக்கு கூட திராணி இல்ல, அவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் நபிமார்கள் கேட்கிறார். திருக்குர்ஆன்ல இறைவன் கேட்கிறார். அந்த மாதிரி என்ன செய்ய சொன்னா மனிதன, அதாவது இறைவன் அல்லாதவற்றை வணங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அவனுக்கு எப்படி வாழ்ந்தா அவன் வெற்றி அடைவான்கிறத நம்மளையெல்லாம் சிந்திக்கிறத விட, பெரிய அறிவாளி மனுஷன்ல இருக்கக்கூடிய பெரிய அறிவாளி சிந்திக்கிறத விட இந்த மனுஷனையே படைச்ச இறைவன் சிந்திச்சா அது எப்படி இருக்கும்? அவன் சொன்னா எப்படி இருக்கும்?
நாம சிந்திக்கிறோம். இப்படி உதாரணத்தை வச்சுக்கிறீங்களேன், காவல்துறை இருக்கிறாங்க, போக்குவரத்து இப்படித்தான் இருக்கணும். இந்த சிக்னல் போட்டா, பச்சை சிக்னல் போட்டா நீங்க போங்க, ரெட் போட்டா நில்லுங்க, இப்படி அம்புக்குறி போட்டா இந்த பக்கம் போங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு சில வழிமுறை வகுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி என்ன செய்யணும் சொன்னா, வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் நம்மளாக கற்பனை உண்டாக்குற மாதிரி நம்மளை எல்லாம் படைச்சிருக்கக்கூடிய இறைவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றான், நீ இப்படி சாப்பிடு, இப்படி சாப்பிடாது, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாது, இப்படி தொழு, இப்படி தொழுகாத, இப்படி நீ வணங்கு, இப்படி வணங்காத, இவனை என்ன வணங்கு, மற்றவரை நீ வணங்காத என்று சொன்னால் அவன் சொல்றது சரியா இல்ல மனுஷன் சொல்றது சரியா? எது சரியா இருக்க முடியும்? எது நியாயமா இருக்க முடியும்? எது உண்மையாக இருக்க முடியும்? அதே மாதிரி நான் ஒரு கருத்தை சொல்றேன், நீங்க திருப்பி கேட்கறீங்க, என்னண்டு உனக்கு எப்படி அது தெரியும் கேட்கறீங்க, திருப்பி கேட்க முடியும். அதே இறைவனுடைய தூதர் வந்து கேட்கிற போது நீங்க சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இறைவனுடைய தூதர் அவர் இறைவனுடைய மெசேஜை வாங்கி சொல்றாரு, நம்பிக்கை ஏற்படும். உலகத்துல வந்து நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய அம்சம் என்னன்னு சொன்னா, இறைவன் நேரடியாக வந்து உரையாற்ற போவதில்லை. உலகத்துல அவன் என்ன செய்யறான்னு சொல்றான், மனிதர்களை தான் செலக்ட் பண்ணி என்ன செய்யறான், தன்னை மெசேஜ் கொடுக்குறான். வேதங்களை கையில கொடுத்து அந்த வேதத்தை பின்பற்றுங்கள், வேதத்தை கடைபிடியுங்கள், என்னுடைய தூதர் சொல்லக்கூடிய வழிமுறை பிரகாரம் வாழுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வழிமுறைதான் இறுதி நபியாக வந்த, இறுதி தூதராக வந்த முகமது நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு, முகமது நபியை இறை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உலகம் அழியக்கூடிய நாள் வரை இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் இருக்கிறது. அதைத்தான் சொன்னார். உலகத்துக்கு வந்து என்ன சொல்றார் முகமது? நான் இறைவனுடைய புறத்தில் வந்த தூதர், இறைவன் என்னை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடியுங்கள், அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. யார் இறைவனுக்கும் இறைவனை தூதராக எனக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லி இறை தூதர் சொல்லுகிறார்கள். ஆனா நம்ம என்ன செய்றோம்? நம்ம யாரை பின்பற்றுறோம், யாரை நம்ம கடைபிடிக்கிறோம்? சிந்திக்கணும். நம்ம வேதத்தை நம்ம கடைபிடிக்கணும். திருக்குர்ஆன் எதுக்காண்டி அருளப்பட்டிருக்குன்னு சொன்னா, அது நம்முடைய நல்வழிக்காக அருளப்பட்டிருக்கிறது. முதல்லின் நாஸ், மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆன் எதுக்கு வந்திருக்குது? நீங்கள் இறைவனை குறித்து என்ன நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, நீங்கள் உங்களை படைத்த இறைவனை எப்படி நினைக்க வேண்டும் அதை தெரிந்து கொள்வதற்காக, உங்களை படைத்த இறைவனை எப்படி நீங்கள் வணங்க வேண்டும் அதை தெரிந்து கொள்வதற்காக, சக மனிதர்களோடு எப்படி உறவாட வேண்டும் அதை தெரிந்து கொள்வதற்காக, உங்களுடைய மனைவி மக்களோடு எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இது குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர வேற எதுக்கு குர்ஆன் வந்திருக்குது? குர்ஆன் என்று சொன்னால் மந்திர புத்தகம் மாதிரி எனக்கு வீடுகளில் தூங்கிட்டு கிடக்கு. குர்ஆன் என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? மந்திர வாசிக்கிற புக்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஏதாவது படிக்கிறோமா, அதுல ஓதுறோமா, அதுல இருக்கக்கூடிய என்ன அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னும் இல்லா திக்ராலில் ஆலமீன், அகிலத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அறிவுரை தான் இதில் உள்ளதுங்கிறான். எதுல இருக்குதுங்க? குர்ஆன் என்னைக்கு வந்திருக்கு? ஏதாவது காய்ச்சல் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, வயிற்று வலி வந்துருச்சு, பேதி வந்துருச்சுன்னா ஓதி ஊதறக்கு குர்ஆன் அருளப்படல, அதுக்கு குர்ஆன் இல்ல. அல்லது குர்ஆனுடைய பேப்பரை கிழிச்சு தாயத்துல மடிச்சு வச்சு கையில கட்டிக்கிறதுக்காண்டி குர்ஆன் அருளப்படல. எதுக்கு வந்திருக்குது? தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக வ பில் ஆখিরাতি ஹும் யுகினூன். திருக்குர்ஆன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறது. திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது? தாலிகல் கிதாப், இது இறைவனுடைய வேதம். லா ரைப ஃபீஹி, இது இறைவனுடைய புறத்திலிருந்து வந்தது என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஹுதல் முத்தகீன், இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு இது நல்வழி காட்டுகிறது. அல்லதீன யுமினூன பில் கைப், கண்ணுக்கு தெரியாத அகமியமான விஷயங்களை, கைபான மறைவான விஷயங்களை நம்புகிறார்களே அந்த மூமின்களுக்கு வழிகாட்டுகிறது. தொழுகையை நிலைநாட்டுகிறார்களே அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்திருக்கக்கூடிய பொருளை நல்வழியிலே யார் செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் வழிகாட்டுகிறது என்று சொல்லி திருக்குர்ஆன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறது. திருக்குர்ஆன் என்பது ஏதோ வீட்டுல மௌத்து விழுந்துருச்சுன்னு சொன்னா 3ஆம் நாள் பாத்தியா ஓதுறதுக்கும், 7ஆம் நாள் பாத்தியா ஓதுறதுக்கும், 40 நாள் கத்தம் ஓதுறதுக்கும், வருஷ பாத்தியா ஓதுறதுக்கு இல்ல. உட்கார்ந்துட்டு மையத்து வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு வெறும் ஓதுறதுக்கு அல்லாஹ் கொடுக்கல. எதுக்கு கொடுத்திருக்கிறான்? தாலிகல் கிதாப், இது அல்லாஹ்வுடைய வேதம். முதல்லின் நாஸ், இது மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுகிறது, நல்வழியை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும் அதை சொல்லுகிறது. வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்வை நீங்கள் நடத்துங்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது.
திருமணம் முடிக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கிறீங்களேன், கல்யாணம் முடிக்கிறான்னு வைங்களேன், அதை பத்தி திருக்குறான் பேசுது. வாத்துன் நிசா சதுகாத்துஹின்ன நிஹலத்தன் ஃபஇன் திபினலக்கும் அன் ஷைஇன் ஃபகுலுஹு ஹனியம் மரியா. நீங்கள் திருமணம் முடிக்கிற போது உங்களுடைய மணப்பெண்ணுக்கு நீங்க நினைச்சீங்க பணம் காசு கொடுங்க, மகர கொடுங்கன்னு சொல்லு. யாரு மணமகன் கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்லு. அவங்களுக்கு உள்ள அந்த சொத்தை என்ன செய்யுங்க, அந்த மகரை நீங்க கொடுத்துருங்க, நிறைவாக மகிழ்ச்சியோடு நீங்கள் கொடுத்துருங்க என்று சொல்லுது. நம்ம என்ன கடைபிடிக்கிறோம்? கல்யாணத்துல என்ன மகர் கொடுக்கிறோம்? 101 ரூபா கொடுப்பாரு. நம்ம அவ்வளவு கொடுப்பாரு. மகர் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு மணப்பெண்ணு கொடுக்கிற தொகை என்னங்க? எவ்வளவு வேணா கொடுக்கலாம். நீங்கள் பொற்குவியலையே கொடுத்தாலும் அதை திரும்ப பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நல்லா திருக்குறான்ல சொல்றாங்க. அந்த அளவுக்கு சொல்லப்பட்ட மேட்ரு. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதே மாதிரி பாருங்களேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். நீ மட்டும் நல்லது செஞ்சா பத்தாது, உன் குடும்பமும் நல்லது செய்யுதா, அல்லாஹ் அஞ்சி வாழ்றாங்களா, அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகள் பிரகாரம் வாழுகிறார்களா என்று எச்சரிக்கை உணவோடு வாழுங்கள் என்று சொல்கிற திருக்குறான். எவ்வளவு விஷயம். முஸ்லிம் அல்லாதவரோடு எப்படி பழகணும் அதை பத்தி சொல்லுது. லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாத பிற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களை அந்த பிற தெய்வங்களை ஏசாதீர்கள், திட்டாதீங்க. நீங்க திட்டினா உண்மையான இறைவனை அவர்கள் திருப்பி பேசுவார்கள், திருப்பி திட்டுவார்கள். இது தேவையா உங்களுக்கு? திருக்குறான் கேட்கிறது. இறைவனை குறித்து இந்த உலகத்திலே எந்த மதமும் எந்த சமயமும் சொல்லாத ஒரு கருத்தை திருக்குறான் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு அஹத், அல்லாஹ் இறைவன் ஒருவன் தான். அவன் யாருக்கும் பிறந்தவனும் அல்ல, யாரையும் பெற்றவனும் அல்ல. இறைவன் யாருக்கும் புள்ள தந்தையோ தகப்பனோ கிடையாது. யாருக்கு அவருக்கு வைஃப்கள் கிடையாது, மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது. அந்த சித்தாந்தத்தை உலகத்துல முதல்ல வைக்கக்கூடியது திரு இஸ்லாம் வைக்கிற, குர்ஆன் வைக்கிறது. அவன் யாருக்கும் பிறந்தவனும் அல்ல, யாரையும் பெற்றவனும் அல்ல, அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. திருக்குறான் நமக்கு சொல்லுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? லோக்கல்ல பிரான்ச்சா போட்டு எடுத்து கடவுளை பிச்சு வச்சிருக்கோம். எப்படி பிச்சு வச்சிருக்கோம்? இவரு இந்த லொக்காலிட்டி நாகூருக்கு ஒருத்தர், நாகை மாவட்டத்துக்கு ஒருத்தர், ராமநாடுக்கு இன்னொருத்தர். இப்படி என்ன செய்யறான்னு சொன்னா, இறந்து போன மனிதர்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, இடையிறது மனித கடவுள் சக்தி உள்ளவர்களாக, தெய்வீக அம்சம் உள்ளவர்களாக சிந்திக்கிறோமா இல்லையா? எதனால இந்த விளைவு? திருக்குறானை தெரியாம இருக்கிறனால. திருக்குறான் என்ன சொல்லுதுங்கிறது தெரியாம இருக்கிறனால, திருக்குறானை பத்தி நம்ம அது என்ன சொல்லப்பட்டிருக்கு மேட்டர்ல வழங்காத காரணத்தினால இத்தனை வருது. நம்ம இஸ்லாம்னு சொன்னா என்னங்க? இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதை கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம். ஒரு ஆள் என்ன செய்றாரு, இந்த பள்ளியில இமாம் ஒரு கருத்தை சொல்றாரு, ஏத்துக்கறல, உடனே அவர் முஸ்லீம் இல்லைன்னு ஆயிடுமா? அது கிடையாது. அவர் குர்ஆன்ல இருக்கிற ஒரு கருத்தை சொன்னார்னு வைங்களேன், நபி வழியில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்ல ஒரு கருத்து ஒரு சொன்னார் வைங்களேன், அதை ஏத்துக்கலாம் முஸ்லீம் இல்லை, அதை ஏத்துக்கலாம் முஸ்லீம் கிடையாது. எப்போ ஒரு ஆள் முஸ்லீமாக ஆகுவாரு? திருக்குரான் எதை சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குரான் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டால் முஸ்லீம், அதுபடி நடந்தா முஸ்லீம். அதை மறுத்தா தான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு தனி மனிதனுடைய கருத்தை ஒரு ஆள் மறுக்கிறாரு, வேற யாராவது எழுதி வச்ச புத்தகத்தை மறுக்கிறாரு, அந்த பெரியார் அப்படி சொன்னாரு, இந்த பெரியார் இப்படி சொன்னாரு, ஒரு ஆள் மறுத்தாரு, முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவரை ஈமான் கொள்றதுக்காண்டி நம்ம இந்த உலகத்துக்கு வரல. இந்த தனி மனிதன் சொன்ன கருத்துக்களை, அண்ணன் பெரியார சொல்ற கருத்தை ஏத்துக்கலன்னு சொன்னா முஸ்லீமே இல்லையா, நம்பிக்கையாளர்களே இல்லையா? அதெல்லாம் கிடையாது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும். மார்க்கம் என்று சொன்னால் என்ன, எதுக்கு பேருங்க மார்க்? இஸ்லாம்னா என்ன பேரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, என்ன செய்றாங்க, 23 வருஷ காலங்கள் போதிச்சாங்க. திருக்குர்ஆனுடைய 6666 வசனங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த 23 வருட காலத்துல நபி அவர்கள் இஸ்லாத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி வணங்கணும், எப்படி வணங்க கூடாது, எப்படி தொழுகணும், எப்படி தொழுக கூடாது, எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், எப்படி கொடுக்க கூடாது, எப்படி நோன்பு பிடிக்கணும், எப்ப நோன்பு பிடிக்கூடாது, எந்த காலத்துல நோன்பு பிடிக்கணும், எந்த காலத்துல நோன்பு பிடிக்க கூடாது, எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. சொல்லாத ஏதாவது இருக்குதா? நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஏதாவது இருக்குதா? இதை பத்தி எல்லாம் சொல்லல, இதை பத்தி எல்லாம் சொல்லலன்னு சொல்லக்கூடிய எந்த மேட்டரும் கிடையாது. நமக்கு அவ்வளவு விஷயமும் குர்ஆன்லயும் ஹதீஸ்ல இருக்குது, நமக்கு தான் தெரியாது. அவ்வளவுதான். நம்ம விளங்கல, அவ்வளவுதான். நம்ம படிக்கல, அவ்வளவுதான். அஜர்த்து படிக்கட்டும், ஆலிம்சா படிக்கட்டும், ஆலிம்சாக்கு மட்டும் மார்க்கத்தை வித்து போட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால மார்க்கம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம மார்க்கங்கிறது யாருக்கு? இந்த உலகத்துல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு சொந்தமானது. அவர்கள் அத்தனை பேர் அதை கடைபிடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த 23 வருஷ காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மெசேஜும் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கடைசியா சொல்லி காட்டினா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணமாக்கி விட்டேன்.
உங்களுக்கு மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். இதுக்கு பிறகு ஃபுல்லாயாச்சு. இதுக்கு பிறகு வேற ஏதாவது வேணுமா? தேவையில்லை, எல்லாம் கொடுக்கப்பட்டு முழுமையாக்கப்பட்ட மார்க்கம். முழுசா நான் என்ன செஞ்சேன்? மார்க்கத்தை நிறைவாக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு அலியத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாம் என்கிற மார்க்கம் மன நிறைவோடு உங்களுக்காக மார்க்கமாக நான் ஒப்புக்கொண்டு விட்டேன். நீங்க இதை கடைபிடிங்கன்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வாழ்ந்த காலங்கள்ல எதை நம்ம கற்பிச்சு சொன்னாங்களோ, எப்படி தொழுது காட்டினாங்களோ, எப்படி நோன்பு பிடிச்சு காட்டினாங்களோ, எப்படி குடும்பத்தை நடத்தி காட்டினாங்களோ, எப்படி அரசியல் பண்ணாங்களோ, எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்தார்களோ, அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியில் கடைபிடிப்பதற்கு பேர் இஸ்லாம். அப்படி கடைபிடிக்கிற ஆளுக்கு பேர் முஸ்லிம். அதுதானே தவிர ஒரு தனி மனிதன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தையோ, ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் சொல்ற கருத்தையோ ஒருத்தர் ஏத்துக்கிறதுன்னு அது முஸ்லிமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அடிப்படை இதை வழங்காம தான் பல பிரச்சனைகள், பல விஷயங்களுக்கு என்ன அடிப்படை? நமக்கு என்ன, நமக்கு என்னென்னமோ பண்ணுவோம், என்னென்னமோ மார்க்கத்தில் இல்லாததான் செய்வோம். அது இஸ்லாமின் பேர் வச்சுக்கணும். நம்மளா இஸ்லாமின் பேர் வச்சுக்கணும். இதுதான் இஸ்லாம். அங்க ஒரு கொடி ஏற்றுறது, அங்க ஒரு பஞ்சா நட்டுறது, அங்க ஒரு தர்கா கட்டுறது, இவருக்காக இஷ்டத்துக்கு 3ஆம் பாத்தியா ஓதுறது, இஷ்டத்துக்கு 7ஆம் பாத்தியா ஓதுறது, இஷ்டத்துக்கு 40ஆம் பாத்தியா ஓதுறது, இவர் இஷ்டம் எல்லாம். நினைச்சா மார்க்கம் நினைச்சா இவர் இஷ்டத்துக்கு என்னென்ன செய்யறாரோ அத்தனைக்கு பேர் இஸ்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? மார்க்கமாக இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா? அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது. அதை பத்தி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம்னா என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ, அல்லாஹ்வுடைய தூதரா எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ அதுக்கு பேர் தான் இஸ்லாம். அப்படிங்கிற நம்ம விளங்கிக்கணும், அதை நம்ம விளங்கணும். அதே மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, பாருங்க, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்னன்னு நம்ம ஆளுக்கு தெரியாம, மார்க்கம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பல பேருக்கு தெரியாம இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்றாங்க? எவன் வந்து என்ன ஏமாத்துறான்னு ஏத்துக்கிறாங்க. ஒருத்தன் வர்றான், நான் தான் இந்த மாவட்டத்துல பீருங்கிறான், நான் தான் ஷேக்குங்கிறான், நான் தான் ஹரீஃபாங்கிறான். உடனே அவங்க ஆளுல போய் 10 பேர் கிடக்கிறான். அவன் ஒரு சில தஸ்பீ அது இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் ஓதிப்பாங்க, உங்களுக்கு பறக்கத்து வந்துடும், அது வந்து இது வந்துக்கிறான், இதெல்லாம் நீங்க ஓதணுங்கிறான், இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லுவோம். உடனே அவன் ஏத்துக்கிறான். எதனால வருது இது? இவன் யாரு எனக்கு மார்க்க சொல்லி கொடுக்குறது? யாரோ ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் உங்களுக்கு எல்லாம் பீரு, நான் தான் உங்களுக்கு எல்லாம் வழிகாட்ட போறேன்னு சொன்னா, நீ ஏன் வழிகாட்டுற? எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் அல்லாஹ் தூதர் அனுப்பிச்சு வச்சானே, வேதத்தை கொடுத்திருக்கிறானே அப்படின்னு கேட்கறது நமக்கு தெரியல. ஏன் தெரியல? மார்க்கம்னா யார் என்ன சொன்னாலும் சரி, ஓகே ரெடி, நீ சொல்லுப்பா, நான் என்னுடைய வாழ்க்கையில வளம் வரணுமா, இதோ என் காலில் வந்து உழுங்குறான், போத்து உழுகுறான். இன்னும் பேசுறான், நான் கொடுக்கக்கூடிய இந்த தகரை வாங்கி நீங்க வீட்டுல மாட்டிக்கிடுங்க, உங்க வீட்டுல வளம் கொளிக்குங்கிறான். உடனே 10 பேர் நம்புறான். ஏன் இதெல்லாம் வருது? அடிப்படையா மார்க்கம் தெரியாம, அடிப்படையா இஸ்லாம் தெரியாம இருக்கிற காரணத்தினாலதான் இந்த மாதிரி மனிதர்களுடைய சித்து வேலைகளுக்கு, ஏமாற்று வேலைகளுக்கு நாம் ஆட்பட்டு போயிடும். அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நம்ம அறிஞ்சிருந்தா செய்வோமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு வாழ்க்கையில வளத்தை கொடுப்பது நான் தான், வறுமையை கொடுப்பது நான் தான், உங்களுக்கு நோயை கொடுப்பது நான் தான், உங்களை நோய் நொடி இல்லாமல் நோயை அகற்றி கொடுப்பது அகற்றுவது நான் தான், நான் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறேன், உங்களுக்கு ஆண் பிள்ளை தருவதும் நான் தான், பெண் குழந்தைகளை தருவதும் நான் தான், ரெண்டையும் இரட்டையாக சேர்த்து கொடுப்பது நான் தான், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்குவதும் நான் தான், சகல சக்திக்குள்ளவன் நான் தான் என்று குர்ஆன் சொல்லுது. பொருளாதாரத்தில் நான் சோதிப்பேங்கிறான். வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான், உங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான டெஸ்ட் வைப்பேன், பரீட்சை வைப்பேன், உங்களுக்கு அச்சத்தை கொடுப்பேன், பயத்தை கொடுப்பேன், உங்களுக்கு பொருளாதாரத்துல நஷ்டத்தை கொடுப்பேன், இழப்பை ஏற்படுத்துவேன், குழந்தை குட்டிகள் இறந்து போயிடும், சொந்த பந்தம் இறந்து போயிடும், இந்த மாதிரி உறவுகள் இழக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில நான் வைக்கக்கூடிய பரீட்சைகள், சோதிக்கிறேங்கிறேன். நான் உங்களை பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உட்படுத்துவேன். அப்படி உட்படுத்துகிற போது யார் பொறுமையோடு, அல்லாஹ் இது ஏதோ நாடி இருக்கிறான், என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு இழப்பு ஏற்பட்டு, என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, எனக்கு குழந்தை பாக்கியம் நான் என்னென்ன முயற்சி மருத்துவ ரீதியாக செய்ய வேண்டுமோ அதை நான் செய்திருக்கிறேன், ஆனாலும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்குது, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு பொறுமையா மனசு, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, வியாபாரத்துல பறக்கத்தை கொடு, எனக்கு துணிவு கொடு, எனக்கு தாங்கக்கூடிய மன தைரியத்தை கொடு, என்னுடைய வீட்டுல வளத்தை கொடு என்று சொல்லி பொறுமையோடு அல்லாஹ்வுடைய அந்த விதியை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ,
பஷீர் சாபிரின், அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். பொறுமை வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். குழந்தைகளுக்கு இறந்து போகலாம், அண்ணன் தம்பி இறந்து போகலாம், அம்மா அப்பா இறந்து போயிடலாம், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுடலாம், கடல்ல மூழ்கிடலாம், இப்படி வரும். குழந்தைகள் பாக்கியம் இல்லாம கஷ்டங்கள் ஏற்பட்டுடலாம். எவ்வளவோ கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் குழந்தை இல்ல, எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு, முடியல, இப்படி எல்லாம் வரலாம். இப்படி எல்லாம் வரும்போது குர்ஆனை அறிஞ்சவனாக இருந்தா, மார்க்கத்தை தெரிஞ்சவனாக இருந்தா போய் நிப்பானா? தர்காவா? ஷேக் இருப்பாரா? மந்திரவாதி கிடைப்பாரா? அந்த ஷேக் கிடைப்பாரா? இந்த ஷேக் கிடைப்பாரா? தாயத்து கிடைக்குமா? தட்டு கிடைக்குமா? தகடு கிடைக்குமான்னு போய் நிப்பானா? நிக்க மாட்டான். ஏன் நிக்கிறான்? மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டது தெரியல. அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி இயக்குகிறான் என்பது தெரியல. சோதனை வைக்கிறாங்களாம். ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. நீங்கள் எப்படி நல்லறங்கள் புரிகிறீர்கள், என்ன செய்யறீங்க நீங்க பாக்குறதுக்காகத்தான் உங்களை படைச்சேன், உங்களுக்கு மௌத்தையும் கொடுக்குறாங்க. என்னதான் செய்யறான் பார்க்கலாம். இவனுக்கு அறிவு கொடுத்து பார்ப்போம், சிந்தனையை கொடுத்து பார்ப்போம், நல்லது கெட்டது வச்சு பார்ப்போம். நன்மையை தீமையை காட்டி ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிற உலகம் இது. இது ஹலால், இது ஹராம், இது அனுமதிக்கப்பட்டது, இது தடை செய்யப்பட்டது, இது நல்லது, இது கெட்டது, இது வட்டி, இது வட்டி இல்லாத வியாபாரம், அதே மாதிரி இது தீய வழி, இது நல்ல வழி, எல்லாத்துக்கும் கண்ணு முன்னாடி இருக்குது. எல்லாத்துக்குமே சாய்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுத்து பார்க்கறாங்க. ஹராமான வழியில போனா நிறைய காசு கிடைக்கும், ஹலாலான வழியில போனா கொஞ்சம் தான் கிடைக்கும். பார்க்கறாங்க, எதை டச் பண்ணி எதை தேர்ந்தெடுக்கிறான். ஹராம தேர்ந்தெடுக்கிறானா, ஹலால தேர்ந்தெடுக்கிறான். என்னை மட்டுமே நம்பு, என்னை மட்டுமே வணங்கு. நீ மனிதனை வணங்காத, கல்ல மண்ணா வணங்காத, மண்ணை வணங்காத, மனிதர்களை வணங்காத, மகான் என்று வணங்காத, தர்கா என்று கிடக்காதே. பார்க்கறான், அல்லாஹ் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். இவன் வணங்குறவனுக்கு சோதனை, அல்லாஹ் வணங்குறவனுக்கு சோதனை. அவங்க ஆள் கடையில போய் படுத்துறது அல்லாஹ் பணம் காசு கொடுக்கும். இவன் சோதனை பாருங்க, எப்படி எல்லாம் டெஸ்ட். ஆமா, பெருசா பயன் பண்றாங்க. அங்க பாரு, சிறுக்குலையும் குஃப்ர்லையும் விழுந்து கிடக்கக்கூடிய நல்லா பறக்கத்தை கொடுத்துருக்கான். அதுதான் அல்லாஹ்வுடைய சோதனை. பொருளாதாரத்தை கொடுக்கிறதும், பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சிலவத்தை சோதிக்கிறான், பொருளாதாரத்தை எடுத்து என்ன செய்யலாம், சிலவத்தை அல்லாஹ் சோதிக்கிறான். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய சோதனை. சிலருக்கு பணத்தை எல்லாம் நிறைய வாரி வாரி கொடுக்கறது இருக்கா வேண்டி கொடுத்து பார்ப்பாங்க, என்ன செய்யறான், இதா நல்ல வழியில பயன்படுத்துறானா, சுயநல பேர் வழியாக இருக்கிறானா, கருமியாக இருக்கிறானா, நல்ல வழியில பயன்படுத்துறானா பார்க்கலாம். இன்னும் சில பேருக்கு என்ன செய்யறான், இறுக்கி பிடிக்கிறான், ஒண்ணுமில்லாம ஆக்குறான், கஷ்டப்பட வைக்கிறான். அந்த சூழ்நிலையிலும் கூட என்ன பத்தி அவன் என்ன நினைக்கிறான், என்னடா அல்லாங்கிற ஒன்னும் தொழுது பார்த்தேன், வணங்கி பார்த்தேன், ஒன்னும் கிடைக்கலையே, இருந்ததும் போச்சு, உள்ளதும் போச்சு, நொல்ல கண்ணான்னு நான் கிடக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி நொந்து போய் நூடுல்ஸா கிடக்கிறேனே நானு, எனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சான். இதற்றி கொடுக்கிறான், வளர்றானா, சகிச்சுக்கிறானா, அல்லாஹ் சொல்லிருப்பான். இந்த மாதிரி டெஸ்ட் உலகத்துல வச்சிருக்கிறான். இத சொல்றதுக்காகத்தான் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பிச்சு கொடுத்தான். தூதர்கள் அதை சொன்னாங்க, உங்களுக்கு இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி லல்லாஹ், எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் அல்லாஹ்வுடைய மன்றத்திலே முறையிடுகிறேன். நபிமார்கள் சொன்னார்கள் எல்லா பிரச்சனைக்கும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாம வயசாகி போச்சு. 25 வயசுல அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னா 80-90 வயசு ஆச்சு, அது வரைக்கும் குழந்தை இல்லை. அதுல இருந்து நினைச்சாரு 50-55 வருஷத்துக்கு பிறகு கூட நினைச்சாரு, மனசு தளர விடாம நினைச்சாரு, அல்லாஹ்வோட துஆ செஞ்சுட்டே இருக்காரு. அவங்க வீட்டுல வைஃப் கூட கிளவியாகி போச்சு. அப்ப கூட நம்பிக்கை விடல, அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில உறுதியாக நினைச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சுதான் அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம வயசாகி போயிருக்கிற காலத்துல கூட அல்லாஹ்வோட துஆ செஞ்சு நினைச்சாங்க. குழந்தை கேட்ட அல்லாஹ் குழந்தை கொடுக்கிறார். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய் நொடியில ரொம்ப அவதிப்பட்டு கொண்ட காலகட்டத்தில் கூட அவர்கள் என்ன செய்ய, எனக்கு அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பாங்கிறது அந்த நம்பிக்கையை தளராமல் இருந்தார்கள். யாருங்க, அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியாக்களான நபிமார்களுடைய நிலை. நம்ம நினைக்கிறோம் அவுலியா வந்தா எல்லாம் சரியா போயிடும். அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியாவான இப்ராஹிம் நபி ஆகட்டும், அய்யூப் நபி ஆகட்டும், அதே மாதிரி நபிமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகட்டும், எல்லாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பிரச்சனைகள் என்று வருகிற போது, துன்பம் என்று வருகிற போது, சோதனை என்று வருகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுப்பான் என்பதை தளராமல் இருந்தார்களே, அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அதைத்தான் செய்யணும் நம்ம மூமின்கள். அல்லாஹ் என்ன செய்றான், ஓரளவு பயத்தாலும் பொருளாதார இழப்புகளாலும் அதே உயிர் சேதங்களாலும்
விவசாயத்திலே குறைவு ஏற்படுத்துவதன் மூலமாகவும் இப்படி பல்வேறு விதமான சோதனைகளை வைக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் மூமின் எப்படி இருக்கணும்? பொறுமையோடு இருக்க வேண்டும். அவனுடைய வாயில் என்ன வார்த்தை வர வேண்டும்? அல்லாஹ்வை நொந்து கொள்ளக்கூடிய வார்த்தை வரக்கூடாது. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை போற்றுகிற வார்த்தை வர வேண்டும். என்ன சொல்லணும்? வபஷிரி சாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபத்துன், அந்த மூமின்களுக்கு அவர்களுக்கு நோய் சோதனை ஏற்படும் என்று சொன்னால் காலு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. 23 வருஷம், சிலவத்துக்கு 50 வருஷம், சிலவத்துக்கு 60 வருஷம், சிலவத்துக்கு 80 வருஷம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு சொந்தமானவர்கள். ஒரு நாள் அவர்கள் அவனிடத்தில் திரும்பி போவோம். அதற்கு இடைப்படக்கூடிய காலகட்டங்களில் அவன் கொடுப்பதும் வளத்தை கொடுப்பதும் வறுமையை கொடுப்பதும் இன்பத்தை கொடுப்பதும் துன்பத்தை கொடுப்பதும் எல்லாம் அவனுடைய சோதனை அப்படிங்கிறது விளங்க. இது விளங்குறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான் இறை தூதர்கள் வந்தார்கள். எல்லா இறை தூதர்களும் இதைத்தான் சொன்னார்கள். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை நீங்கள் கருவக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக, நொந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகாதீர்கள். அல்லாஹ் எதை செய்தாலும் அவன் அறிந்தவன், ஞானம் உள்ளவன், நுட்பம் உள்ளவன். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நான் செய்யறான் அப்படிங்கிறது விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு இருந்தாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள். தூதராக இருந்தால் அவர் எப்படி இப்படி வலது கையை நீட்டினா தங்கமா கொட்டும், இடது கையை நீட்டினா வெள்ளியா கொட்டும் இல்லை. பல நேரங்களிலே 3 நாட்கள் வீட்டிலே அடுப்பறியாமல் சூழ்நிலை இருந்தபோது கூட அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் கூட, யா அல்லாஹ் என்னை வீட்டுல வளத்தை ஏற்படுத்தும் கேட்கல, வளத்தை குடுன்னு கேட்கல, குடுன்னு கேட்டா கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான். ஆனா எப்படி இருக்கிறாங்க? எதை அல்லாஹ் விதிக்கிறான் அதை ஏற்றுக்கொள்வதில் திருப்தி அடைகிறாங்க. 1 மாதம் எல்லாம் நினைச்ச வெறும் பேரிச்சம்பழத்திலே அந்த வீடு ஓடி இருக்கிறாங்க. 1 மாதம் எல்லாம் பேரிச்சம்பழத்திலே ஓடுது. ஒரு பேரிச்சம்பழம் தண்ணி இது குடிச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க. அவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலும் கூட நினைச்சாங்க அல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்தார்கள், தொழுதார்கள், வணங்கினார்கள். தொழுகை ஒரு தொழுகை கூட கிடையாது. அல்லாஹும்ம லா உஹ்ஸி ஸலான் அலைஹி அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக் ஃபலக்கல் ஹம்து ஹத்தா தர்லா. கஷ்டமாக பசியாக இருக்கிற போது நேரத்தில் கூட அல்லாஹ்வை நன்றி உள்ள அடியானாக இருந்தார்கள். அல்லாஹும்ம லா உஹ்ஸி ஸலான் அலைஹி, அல்லாஹ் உன்னுடைய புகழை என்னால் சொல்லவே முடியவில்லை. அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், நீ உன்னை எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அதுபோல நான் உன்னை புகழ்கிறேன், நீ எப்படி திருப்தி கொள்கிறாயோ அப்படி நான் உன்னை புகழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்தை பார்த்தோம். ஒரு நாள் இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியில வந்து நினைச்சாங்க உலவி கொண்டிருக்கிறார்கள், நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அபூபக்கர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து அவரும் உலவிட்டு இருக்கிறார். கேட்கிறாங்க, அபூபக்கரே ஏன் வந்தீர்கள் என்று கேட்டபோது அவங்க அல்லாஹ்வின் தூதரை நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, வீட்டுல ஒண்ணு இல்லை, சாப்பிடறதுக்கு பசியா இருக்குது, அதனால வெளியே வந்துக்கிறேன். திருப்பி அபூபக்கர்ட்ட கேட்கிறேன், அபூபக்கரை நீங்க ஏன் வந்தீங்க? இதே காரணம் தான் எனக்கு. உமர் வந்தாரு, அவரும் அதே சொல்றாரு காரணம். வெளியில வந்து நினைச்சாரு உலவிட்டுக்கிறாங்க பசியில. 3 பேரும் சேர்ந்து வேறொரு நண்பருடைய வீட்டுக்கு போய் அவரு பேரிச்சம்பழத்தை எல்லாம் கொண்டு கொடுத்து சாப்பிட்டு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நாங்க திருப்தியா சாப்பாடு கொடுத்துருவோம், இது குறித்து கூட அல்லாஹ் நாளை மறுமையில நம்ம விசாரணை செய்வோம். இந்த சாப்பாடு நீ கொடுத்துருக்கிறானே இது குறித்து கூட அல்லாஹ் விசாரணை செய்வான் என்று சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. என்ன அப்ப வாழ்க்கைனா கஷ்டம், நான் துன்பம் எல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி வருகிற போது நிச்சயமாக வரும் என்பதிலே தளராத நம்பிக்கை உள்ளவனாக ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதை காட்டு. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயாவது தவறு கிடைக்குமா, தாவீத் கிடைக்குமா, மந்திரம் ஓதுவானா, எவனாவது அஜத்து கிடைக்க மாட்டானா, போடுவான். அது இந்த ஊர்ல இல்லையா, பஸ் ஏறி வெளியூர் போவான். அது பொருளாதாரங்கிறது வந்து அல்லாஹ் நபிமார்களுக்கே கஷ்டத்தை கொடுத்துருக்கிறான், இறை நேசர்களுக்கே கஷ்டத்தை கொடுத்துருக்கிறான். யாரையும் அவன் விட்டு வைக்கல. ஏன் இப்ராஹிம் நபிக்கு உட்கார்ந்து எடுத்து மந்திர ஓதி அவங்களோட வளத்தை ஏற்படுத்த கூட தெரியாதா? குழந்தை கொடுக்க முடியாதா? அவர் வழிமார்களுக்கெல்லாம் பெரிய வழிமாறாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சா சாப்பாடு வந்திருக்குமே. அல்லாஹ் வாழ்க்கையில வளத்தை கொடுத்திருப்பானே. அவங்களுக்கு தெரியாத ஒரு மார்க்கம் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கஷ்டமா எங்களிடத்தில் வாருங்கள், குடும்பத்தில் பிரச்சனையா என்னிடத்தில் வாருங்கள் சொன்னாங்க. ஏன் நம்புறோம்? மார்க்கம் தெரியல. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரசூல்மார்களை எப்படி அனுப்பிச்சு வச்சானோ, தூதர்களை எப்படி அனுப்பிச்சு வச்சானோ, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது தெரியாம இருக்கிற காரணத்தினால என்ன செய்யணுமோ,
மார்க்கத்தை விளங்காமல் சொன்ன ஈமானையே அடக வைக்கக்கூடிய, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம ஈடுபட்டு போறோம். அப்ப அதுதான் காரணம். வேற என்ன காரணம்? மார்க்கம் தெரியாம இருக்கிற காரணம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு வந்தார்களோ அந்த சுன்னத்துகளை பத்தி நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. பிறந்தது முதல் ஒரு மனிதன் இறக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் அவங்க சொன்னது என்னன்னு தெரியாது, சொல்லாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகணும். மார்க்கம் சொன்னது ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை பிறந்தவனே அந்த அன்னைக்கே வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேர் வச்சிடலாம், பேர் வச்சு விட்டுறலாம். தாய் தகப்பனுக்கு இந்த குழந்தைய கையில் எடுத்துருச்சுங்க, இந்த குழந்தைக்கு நான் வந்து என்ன பாத்திமான்னு குழந்தை வச்சிருக்கிறேன், பேர் வச்சிருக்கிறேன். இந்த குழந்தைக்கு நான் முகமதுன்னு பேர் வச்சிருக்கேன். சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் மார்க்கத்துல. அப்படித்தான் இருந்து எதான் மார்க்கம். நம்ம என்ன செய்யறோம்? குழந்தை பிறந்துச்சா கூப்பிட்டு அசரத்தை ஒரு ஆட்டாவை புடி, அவரை கூப்பிட்டு வந்தாச்சு, ஊர்ல இருக்கிற பூராட்டி கூப்பிட்டாச்சு, ஒரு பெரிய பங்கன் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்கு அவர் என்ன செய்வாருன்னா வந்து ஒரு பாத்தியா கிட்டால ஓதி அப்புறம் தான் பேர் வைப்பாராம். அவருக்கு தொட்டு வச்சாதான் பேர், இல்லைன்னா பேர் செட் ஆகாதா? இந்த மாதிரி ஏன் விளங்குறோம்? மார்க்கம்னானே யாருக்கோ சொந்தமானது, நம்ம எளிதா எல்லோரும் கடைபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். உங்க குழந்தைக்கு நீங்க குழந்தைக்கு தாய் வைங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் மரியமை பெற்றெடுத்த போது ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ற காலம், அந்த காலத்தில் கூட என்ன செய்றாங்கன்னு சொன்னா மரியம் பெற்றெடுத்த உடனே அவங்க குழந்தையை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மரியமுடைய தாயார் என்ன சொன்னாங்க? இன்னி சம்மைத்துஹா மரியம் இன்னி உழைதுஹா வதுர்ரியத்தஹா மின ஷைத்தானி ரஜீம். இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டி இருக்கிறேன். இவருக்கும் இவருடைய சந்ததிகளுக்கும் ஷைத்தான் எந்த தீங்கும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி பெற்றெடுத்த தாயே பேர் சூட்டியதாக திருக்குர்ஆன் சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த சஹாபியும் தான் வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு ரசூலுல்லாஹ் கூட்டி பாத்தியா ஓதறதுக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட்டு போகல. நமக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் ஆடம்பரமா அதுக்கு ஒரு 10,000 25,000 ஒரே காசுகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு வந்து தெரிஞ்சிடும். வாரி வாரி இறக்கிறமே, வீண் பண்றமே, இது முறையா? இது மார்க்கத்துல உள்ளதா? சிந்திச்சு பாக்க. ஏன் இதுல என்ன தப்பு? 10 பேர் சாப்பிட்டா என்ன தப்பு? இது கேட்கல. இதுக்காக வேண்டி ஏன்னு சொல்ற ஒரு பெரிய பாத்தியா ஒரு ஆடம்பரம் இதை ஏன் செய்யறீங்க? இந்த காசை நல்வழியில பயன்படுத்தலாமே. வேற ஏதாவது தேவைகள், எத்தனையோ கஷ்டங்கள்ல வாடுறாங்க, வியாபாரம் தொழில் இல்லாம எத்தனையோ குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கு, அவங்களுக்கு கொடுத்து உதவலாமே. எத்தனையோ குடும்பங்கள் கஞ்சிக்கு இல்லாம இருக்குது, அவங்களுக்கு கொடுத்து உதவலாமே. இப்படி ஏன் செய்யறீங்க? நம்ம பேர் வச்சா என்ன தப்பு? பிறந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு பேர் வைக்காம வைக்கலாம். 7ஆம் நாள் குழந்தையை பிறந்து 7ஆம் நாள் பேர் வைக்காம வைக்கலாம். வசதி இருக்குதா? யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா? ஒரு சுண்ணத்தை செய்யணும்னு நினைக்கிறியா? 7ஆம் நாள் நினைச்சு அக்கிக்காது. ஆண் குழந்தை பிறந்திருந்தா 2 ஆட்டை அறுத்து நினைச்சு ஏழை வாழையில கொடு, சொந்த பந்தத்தை கொடு, நீ சாப்பிடு. அதுக்கு பேர் சுண்ணத்து, அக்கிக்கா கொடுக்கணும். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா 7ஆம் நாள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்காண்டி ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யுங்க, நல்லா சுமையை குறைச்சு வச்சிருக்கான். ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யறான்னு சொன்னா அதை ஏழை வாழையில கொடு, சொந்த பந்தங்கள் கொடு, அப்படி கொண்டாடு. இங்க என்ன நடக்குது? அந்த குழந்தைய நடுவு வந்து வீட்டுல உட்கார வச்சு எவன்லாம் வந்து மோதிரம் கொண்டு சொருக மாட்டான், மாமன் கொடுக்க மாட்டானா, மச்சான் கொடுக்க மாட்டானா, நாத்தனா கொடுக்க மாட்டானா, கொழுந்தனார் கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்த்து பிசினஸ் பண்ற அந்த குழந்தை வச்சுக்கிட்டு மார்க்க இப்படியா நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் வியாபார ரீதியில பொருளாதாரத்தை தேடுற ஒரு ரூட்டா மார்க்கம் வச்சிருக்குது. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஒரு பேரை சூட்டி என்ன செய்யுங்க, ஒரு 7ஆம் நாள் என்ன செய்யுங்க, ஒரு 2 ஆட்டை வாங்கி அறுத்து நீங்க குடும்பம் மார்க்கம் சொல்லுது. நம்ம அதை வச்சுக்கிட்டு மாமன் மச்சான் எல்லாத்தையும் கொண்டு நான் கொடுத்தேன், நீ கொண்டு போடு, மோதிரத்தை கொண்டு போடு, செயினை கொண்டு போடு, போடலைன்னா போர்னு அறிவிப்பு நடக்குங்க, சண்டை தான் நடக்கும். இப்படிதான் செய்யறோமே. எதனால? இது மார்க்க நமக்கு சுண்ணத்துகள் தெரிய. ஒரு பிறப்பு விஷயத்துல கூட சுண்ணத்து தெரியல. ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அங்க யாரும் சுண்ணத்து தெரியுதா? ஒரு ஆள் இறந்து போயிட்டாருங்க, என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் அறிவிப்பு செய்யணும். அறிவிப்பு செஞ்சு போட்டு அந்த மனுஷனை நல்லா சுத்தமா குளிப்பாட்டணும். குளிப்பாட்டி வைத்திருக்கிற அந்த ஏற்கனவே மிஞ்சி போயிருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை பூரா வெளியில் தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டு போட்டு சுத்தமா நினைச்சது 3 துணியை போட்டு எனக்கு பொதிஞ்சு எனக்கு வேண்டியது நல்ல ஒரு பெட்டியில வச்சு கொண்டு போய் ஒரு குழியை தூண்டி ஆழமான ஒரு குழியில ஒரு 6 அடியில வச்சு செஞ்சது புதைச்சு போட்டு வந்து என்ன நான் அந்த குழந்தை அதுக்கு முன்னாடி ஒரு ஜனாசா தொழுகை ஒன்று நடத்தி அந்த ஜனாசா தொழுகையில யாரெல்லாம் இது வரைக்கும் என் கூட வாழ்ந்தான், என்ன செஞ்சானோ ஏது செஞ்சானோ அவன் பாவத்தை மன்னிச்சு, மூமினா வாழ்ந்த ஒரு முஸ்லீமா இருந்தான், அவன் பாவத்தை மன்னிச்சு, எங்க பாவத்தை மன்னிச்சு, இந்த குழந்தை குட்டிகளோட பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுடைய பெண்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, இங்க வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வராத முஸ்லீமுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி அங்க ஒரு
அந்த ஜனாதா தொழுகாவே அதுதான். 4 தக்பீர் கட்டி ஜனாதா தொழுகிறோமே அந்த தொழுகை தொழுகணும். அதை தொழுதுட்டு கொண்டாய் எனக்கு கபர்ல அடைக்க போட்டு வந்துடுறோம். அதுக்கு பிறகு என்ன ஆகும்? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த ஆடு என்ன செய்யறாருன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க ரமலானுடைய நோம்பு கலா இது செய்ய நோம்பு நோக்காம கலா விட்டு போய் கிடக்குது. உடம்பு சரியில்லாம இருந்தா ஒரு 2 நோம்பு விட்டுருக்காரு, ஒரு 10 நோம்பு விட்டு வச்சிருக்காரு. அப்பனா சொந்த பந்தம் என்ன செய்யணும்? அவங்களுடைய மகன்க மக்க அந்த நோம்பை கலா செய்யணும், நோம்பை கலா செய்யணும். அதே மாதிரி என்ன செய்யறதுன்னு சொன்னா, அந்த ஆள் என்ன செய்தாரு? ஹஜ்ஜு கடமையா வசதியானவராக வாழ்ந்தாரு, ஹஜ்ஜு கடமையாக இருந்துச்சு, ஹஜ்ஜ கடமையை நிறைவேற்றாம இறந்து போயிடுறாரு. அப்ப என்ன செய்யணும்? வசதி உள்ள குடும்பமாக இருந்தா மக்கள் என்ன செய்யணும்? அந்த ஹஜ்ஜை செஞ்சு விடுவோம். அல்லது தகப்பனாருக்காக வேண்டி சதக்கா செய்யலாம். சதக்கா தாராளமா என்ன செய்ய? சதக்கா செஞ்சு யாரெல்லாம் என்னுடைய தகப்பனாருக்கு இது போய் நன்மை போய் சேருன்னு நினைக்கலாம். இதெல்லாம் செய்யலாம். இப்படி மார்க்க சொல்லி கொடுத்துருக்கு. இது எல்லாம் விட்டாச்சு. நிறைய விட்டு போட்டு என்ன செய்யறது? மையத்தை உளுந்த உடனே என்ன செய்யறது? ஏராளமான சட்டங்கள் சம்பிரதாயங்களை உற்பத்தி பண்ணி வச்சு போட்டு என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் வர வைக்க வேண்டியது. கல்யாண வீடா இது கர்மாதி வீடாங்கிற வித்தியாசம் தான். அதுக்கு தடபுடன் விருந்து நடக்கும் கல்யாணம். இதுல மௌத்து வீட்டுல 50 மரக்கா சோறு. எந்த வீட்டுல? மையத்து நடு வீட்டுல வச்சிருக்காங்க. மையத்தை நடு வீட்டுல வச்சுக்கிட்டு இங்க என்ன பிரியாணி, என்ன குஸ்கா, என்ன நெய்ச்சோறு, என்ன என்ன ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செய்யலாமா இத? இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்லுது இஸ்லாம்? அந்த தெருவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன சொல்லுது? அந்த வீட்டுக்காக வேண்டி நீங்கள் உணவு தயாரித்து கொண்டு போய் கொடுங்க என்று சொல்றாங்க. வீட்டுல அவன் கவலையோட இருப்பான், சமைக்கு சாப்பாட்டை பத்தி சிந்தனை இல்லாம இருப்பான், அதை பத்தி எதுவுமே இருந்து கவலை இல்லாம கவலையோட உட்கார்ந்துகிட்டு இருப்பான், சமைச்சிருக்க மாட்டான். வயிறு தானே என்ன இறந்து போன வீட்டுல வயிறு பசிக்காதா? அந்த வீட்டுல குழந்தை குட்டி இருக்காதா? நீங்க சமைச்சிட்டு போயிட்டு இறந்த வீட்டுக்கு போகும்போது எதையாவது சமைச்சு ஒரு கையில கொண்டு போங்க. ஒரு 4 புரோட்டா சுட்டு கையில எடுத்துட்டு போங்க, ஒரு 4 பண்ணு வாங்கிட்டு போங்க, ஒரு பிரெட் வாங்கிட்டு போய் கொடுங்க, 4 வாழைப்பழத்தை வாங்கிட்டு போய் கொடுங்க. இதை செய்ய சொல்லுது இஸ்லாம். என்ன செய்ய சொல்லுது? மையத்து வீட்டுக்கு நீங்க போகும்போது இதை செய்யடான்னு சொன்னா இங்க என்ன நடக்குது? ஊர்ல இருந்து வர்ற மையத்துக்கு பார்க்க வர்றவனுக்கு இவன் விருந்தாக்கி போட்டு பாண்டுக்கிறான். 25,000 செலவு, 50,000 செலவு, 1 லட்சம் செலவு தேவையாயுது. இதுதான் இஸ்லாம் தடுக்குது. இது வீண் விரயம் சொல்லுது. மார்க்கத்தில் இல்லாத இதுக்கு போய் என்ன செய்யறது? முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு என்ன செய்யறது? ஏராளமான காசு பணங்களை செலவு படிச்சு என்னாச்சு தெரியுமா நிலைமை? இருக்கிறவன் செய்யறான், இல்லாதவன் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வரான். கந்து வட்டியில காசு வாங்கிட்டு வந்து கடன் வாங்கிட்டு வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறான். ஊர்ல கொண்டு சாப்பாடு இவங்க தின்னு போட்டு இறந்துட்டாரு, இந்த கத்திரிக்காயில உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப இறங்கல் ஆறுதல் எவ்வளவு இறந்துட்டாரு, என்ன செய்ய முடியும் நம்மளால? இருந்தாலும் என்ன உப்பு சேர்த்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். தின்னு போட்டு மையத்து வீட்டுல போய் நீ ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் அவன் சாப்பிடாம இருப்பான். அந்த வீட்டுக்கு நீ சமைச்சிட்டு போய் சொல்லு கொடு என்று சொன்ன மார்க்கம் எப்படி இன்னைக்கு வீணாக்கப்பட்டிருக்குது, எப்படி வேடிக்கையாக்கப்பட்டிருக்குது. நம்ம தாய்மார்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? செய்றீங்களா? இந்த சுண்ணத்தை நீங்க செய்யறீங்களா? இந்த சுண்ணத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி வீட்டுல ஒரு இறந்து போயிட்டாரு, எத்தனை பேர் நீங்க அந்த மையத்துக்காண்டி துவா செய்றீங்க? எப்படி துவா செய்யணும்? ஜனாசா தொழுகையில கலந்துக்கணும். அதை விட பெரிய துவா என்ன துவா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்பிச்ச அந்த துவாவை விட பெரிய துவா என்ன? ஒரு ஊர்ல 5000 பேர் இருக்கிறான்னு சொன்னா மீறி போட்டுருவான். 1000 பேர் தொழணும். ஒரு 1000 பேர் அந்த ஜனாசால கலந்து அவனுக்காண்டி துவா செய்யணுமா? 15 பேர் நிக்கிறான். மத்தவன்லாம் ஒத்திக்கடையில தம் அடிச்சுட்டு இருக்கிறான். மகன் கூட சேர்ந்து நிக்கிறான். மகன் பேர எல்லாமே வெளியில் நின்றுக்கிறான். என்னதுக்கு? ஏப்பா போலையா? சுத்தமா இல்ல மென்சஸ்க்குன்னு சொல்ற தெரியும். இந்த மாதிரி என்ன செஞ்சோம்னா அசிங்கமான ஒரு வார்த்தை ஒரு முஸ்லீமுடைய வாயில வரலாமா? இது நான் சுத்தமா இல்லைன்னு சொல்லலாமா? இது ஒண்ணுக்கு இருந்தா கழுவ வேண்டியது மார்க்கத்துல கடமையா இல்லையா? எப்பவுமே சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? மாமனங்க மிருக ஜாதியா மனித ஜாதியா? அந்த இடத்துல போய் ஒண்ணுக்கு இருந்து அப்படியே நினைச்சு போறக்கு. ஒண்ணுக்கு இருந்தா சுத்தம், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சுத்தமா எப்பவும் கழுவணுமா வேணாமா? எப்படிப்பட்ட மார்க்கம் இது? தண்ணி கிடைக்கலன்னு சொன்னா ஒரு செங்கல் கட்டியாவது வைத்து நீங்கள் உங்களுடைய அந்த பிறப்புறுப்பை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கமா இது? அப்படிப்பட்ட மார்க்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் என்ன சொல்றேன்? மகன் தொழுக மாட்டேங்கிறான். ஜனாசா தொழுகாம கிப்லா இந்த பக்கம் எல்லாம் மத்தவெல்லாம் தொழுது இருக்கிறான். ஊர்ல இருக்கிற கிழக்கு கட்டை எல்லாம் அந்த பக்கம் கிப்லா பார்த்து தொழுதுட்டு நிக்குது. இவன் இங்கிட்டு திரும்பி நிக்கிறான். கிழக்கு பக்கத்துல இருந்து தம் அடிச்சிருக்கான். கேட்டா சுத்தமா இல்லை. என்ன சுத்தமா இல்ல? உனக்கு பெத்து வளர்த்து ஆளாக்கி
உனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கு நன்றி கடன் அந்த ஆளுக்கு தேவை, அவளுக்கு தேவை அந்த ஆளுக்கு. இவ்வளவு உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு டவுரி தேடி தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கேளுது, உனக்கு ஒரு பெரிய சமூகத்துல அந்த சூழ்நிலை மனுஷனா மாத்தி வச்சிருக்கான் அந்த ஆள். அந்த ஆளுக்கு நீ கொடுக்கிற கடைசி மரியாதை என்ன? சுத்தமா இல்லைன்னு சொல்லி வாழ்த்து செய்தி சொல்லி அனுப்பிச்சுறாங்க. ஒரு மகன் என்ன செய்யணும்? போய் நின்று, அவன் தான் ஜனாசா தொழு வைக்கிறதுக்கே தகுதி வாய்ந்தவன், அவன் போய் தொழுகை நடத்தணும், மற்றவங்க எல்லாம் பின்னாடி நிக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலை மாறி என்ன செய்யறோமோ, என்ன பிரார்த்தனை, இறந்து போன வீட்டுல போய் என்ன பிரார்த்தனை, என்ன ஜனாசா தொழுகையில ஓதுறது? அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ தக்கரினா உன்சானா வ சகீரினா வ கபீரினா. தேவா, எங்கள் இறந்து போனவங்க, உயிரோடு இருக்கிறவங்க, ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வந்திருப்பவர்கள், வராதவர்கள் எல்லோருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயகன் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு சமுதாயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரே பாத்தியா கலாச்சாரம், எதுக்கெடுத்தாலும் பாத்தியா. மையத்து வந்துருச்சா கூப்பிடு, பெத்த பிள்ளைகளை பூரா உட்காந்து சுத்தி வச்சு அனுப்பிச்சு குரானை வச்சு குரான் ஓதுறது. பார்சல் பார்சல் பார்சல், குரான பார்சல் எடுத்து போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். இறந்து போனவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமா இருக்குது. அந்த ஆள் வந்து இறக்குறது, இந்த ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு மையத்து வந்து வைக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுகைக்காண்டி கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன், வந்து தொழுகு வைங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த மையத்து யார்ட்டையாவது கடன் வாங்கியிருக்கான்னு கேட்பாங்க. யார்ட்டையாவது கடன் வாங்கியிருக்கிறாரா கேட்பாங்க, விசாரிப்பாங்க. ஆமா கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்க நான் தொழுவிக்க மாட்டேன், நான் தொழுவிக்க மாட்டேன், அந்த கடனை அடைக்கணும், யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும், நான் அந்த கடனை பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிட்டா தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவருக்கு தொழுக வைப்பாங்களாம். அப்படிப்பட்ட அந்த கடமை நம்ம செய்யறோமா? நம்ம என்னைக்காவது வீட்டுல இறந்தவன எங்க வாப்பா யார்ட்டெல்லாம் கடன் வாங்கிற லிஸ்ட் எடுக்கிறோமா? எவனாவது இருந்தா அவனுக்கு பேரை வெட்டிடுவோம். நம்ம டைரியில பேப்பர்ல இருந்துச்சுன்னு கிழிச்சு வேலை ஓட்டுவோம். அந்த மாதிரி சுண்ணத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா தீன் பாத்தியா பண்டோங்கிற பேர்ல வந்து நம்மள ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறோமா இல்லையா? நோன்பு கடமையாயிருச்சு. அந்த ஆள் வந்து உயிரோடு இருக்கிற காலத்துல ஏதாவது நோன்பு விட்டு இருந்தாருன்னு சொன்னா அந்த நோன்பு நம்ம கலா செய்யறோமா? அவருக்காண்டி பெத்தெடுத்த குழந்தைகள் செய்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொன்னா அவனை பெற்றெடுத்த அந்த ஆளு பெற்றெடுத்த குழந்தைகள் அந்த அவருக்காண்டி பிரார்த்தனை பண்ண அந்த பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். ஹதீஸ்கள்ல வருது. துவா செய்யறோமா? நமக்கு என்ன? அசரத்தை கூடு பாத்தியா ஓது, அசரத்தை கூடு பாத்தியா ஓது, அவ்வளவுதான். அவரை பெற்றார், அவரு அசரத்தையா பெற்றார் அவரு. அந்த ஆளு அவருக்கு ஏன் வந்து அவர் ஏன் துவா செய்யணும்? அவருக்கு என்ன கடமை வேண்டி கிடக்குது? அவர் வருவார் 10 20 தேருங்கிற காணி வந்து பாத்தியா ஓதி செஞ்சு போவார். எஃபெக்ட் இருக்குமா? இதுல பயன் இருக்குமா? அதுல புண்ணியம் கிடைக்குமா? அது இல்ல, அதுல புண்ணியம் கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம பெண்களுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஜனாசா தொழுகை இருந்திருக்கிறது. அவர்கள் தனியா நினைச்சுவாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தை வச்சிருக்கும் போது ஒவ்வொரு பெண்களா வந்து தனித்தனியா தொழுது போயிருக்காங்க. நம்ம சமுதாயத்துல அப்படி இருக்குதா? பெண்களுக்கு தொழுகிறதுக்கு அந்த ஜனாசாவை தன்னை பெத்தெடுத்த தாய்க்கோ தகப்பனுக்கோ ஜனாசா தொழுகக்கூடிய ஒரு வழக்கம் இன்னைக்கு இருக்குதா சமூகத்துல? செய்யறமா? அதை நம்ம ஒண்ணு கிடையாது. என் கூட 40 பாத்தி ஆகுது இருக்கு, அதை நீங்க பார்சல் பண்ணுங்கன்னு அஜர்த்து கடைசியில் கட்டம் ஊதற்கு அனுப்புறாங்க. இதுவரைக்கும் 40 கட்டம் முடிச்சிருக்காங்க, நீங்க பார்சல் பண்ணுங்க. பார்சல் பண்றதுக்கு வரணும். அதுதான் நமக்கு தெரியும். நம்ம என்னைக்காவது பெத்தெடுத்த தாய் தகப்பனோட ஜனாசா வச்சுக்கிட்டு ஒரு 4 பெண்கள் முஸ்லிம் பெண்கள் சேர்ந்து தாங்க நின்று தொழுது இருக்கிறாங்களா? அந்த சுன்னத்து கடைபிடிக்கப்பட்டிருக்குதா? சிந்திச்சு பாருங்க. இல்ல, இந்த சமூகத்துல ஒழிக்கப்பட்ட சுன்னத்துகள்ல மறைக்கப்பட்ட சுன்னத்துகள் அது ஒண்ணு. என்னது? இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி பெண்கள் நினைச்சிருது ஜனாசா தொழுகை தொழுவது. ஆம்பளோட சேர்ந்து நிக்க சொல்லல, ஒரு தனியா நின்று அவங்களுக்கான பிரார்த்தனை பண்றதுக்கு அவருக்கான ஜனாசா தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. செய்யறமா அதை நம்ம? அப்ப பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்முடைய மார்க்கத்தில் வந்து மனிதர்களுடைய கருத்துக்கள் உள்ளே பூந்திருக்கிறத தவிர அடிப்படையான மார்க்கத்துடைய வழிமுறைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எவ்வளவு கடுமையாக்கி எவ்வளவு சிக்கலாக்கி இது காஸ்ட்லியான சமுதாயம் என்று சமுதாயத்தை நினைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம். சமூகத்துல சமூக நீதி கிடைக்காமல் அவர்கள் மனிதன் என்று மதிக்கப்படாமல் வாழக்கூடிய பலர் இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள், விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வருவதற்கு தயங்குகிறார்கள். காரணம், நமக்கு வரதட்சணை கொடுக்க முடியாது நினைக்கிறார். சமூகத்தில் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கத்தில் ஓரிரை கொள்கையை வலியுறுத்தக்கூடிய இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், மனிதனை மனிதன் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இதுதான். மனிதனுக்கு இதிலே நீதி இருக்கிறது, அவனுக்கு தன்மானம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது என்று நினைக்கிறான். ஆனால் வருவதற்கு தயங்குகிறான். காரணம் என்ன? நீங்கள் செய்யக்கூடிய ஆடம்பரங்கள்,
நீங்கள் செய்யக்கூடிய ஊதாரித்தனமான செலவுகள் இது என்ன செய்த மார்க்கத்தையே வேடிக்கையாக ஆக்கி விடுகிறது. இறைவனுடைய மார்க்கம் கேலி பொருளாக மாற்றப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இதுதான். திருமணம் என்று சொன்னா சாதாரணமா நம்ம சமுதாயத்தில் கல்யாணம் முடிச்சிடறாங்களா? முடிச்சிட முடியுமா? ரொக்கம் கொடுக்கணும். 50,000 5 லட்சம் கொடு அல்லது விசா எடுத்து கொடு, வீட்டை எழுதி கொடு, வீட்டை எழுதி கூட நிக்கிறான். சில ஊர்கள்ல பெண்ணுக்கு வீட்டை எழுதி கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி முடியாது, திருமணம் கிடையாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஒரு திருமண சூழ்நிலையை உருவாக்கி வைத்தவர்கள் யார்? அல்லாஹ் உருவாக்கி வச்சா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மார்க்கமா இது? உலகத்துல மனிதர்களை வழிகாட்டுவதற்காக நல்வழிப்படுத்துவதற்காக வந்த மார்க்கம் இது. இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். மனிதனை மனிதன் இறைவனின் பெயரால் சுரண்டக்கூடாது, இறைவனின் பெயரால் சுரண்டக்கூடாது. மனிதனை மனிதனாக மதித்து நடக்க வேண்டும். எல்லாரும் சமமானவர்கள். எப்படி சமமானவர்கள்? ஒரு சீப்பினுடைய பற்களை போட்டு சமமானவர்கள் சொல்கிற மார்க்கம் இது. லா ஃபضل لعربين على عجمي ولا اسود على ابيض. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் தனது இறுதி பேருரையில் சொல்கிறார்கள், ஒரு அரபி மொழி பேசக்கூடியவருக்கு பிற இதர மொழிகள் பேசக்கூடியவருக்கு எந்த சிறப்பு கிடையாது. ஒரு வெள்ளை தோல் உடைய ஒரு வெள்ளையனுக்கு கருப்பனை விட எந்த சிறப்பும் கிடையாது. மனுஷன் எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு மனிதன் உயர்ந்தவன், ஒரு மனிதன் தாழ்ந்தவன் என்பது எங்கே இருக்கிறது? எதிலே இருக்கிறது? அவனுடைய இறையச்சத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். நீ இறைவனை அதிகமாக அஞ்சுகிறாயா? அது இவன் அஞ்சுகிறானா? இவனை விட நீ அதிகமாக இறைவனை அஞ்சுகிறான்னு சொன்னா இவன் உயர்ந்தவன். அவன் என்ன நேரத்தில் இருக்கட்டும், எந்த நாட்டவனாக இருக்கட்டும், எந்த மொழியினை பேசக்கூடியவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது இறைவன் பார்ப்பதில்லை. லா யந்துருல்லாஹு இலா சுவரிக்கும் வலா இலா அம்பாலிக்கும் வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். இறைவன் உங்களுடைய தோற்றத்தை பார்ப்பதில்லை, உங்களுடைய பணங்காசுகளை பார்ப்பதில்லை. ஏன்னா பணங்காசு கொடுத்து அவன் தான். உங்களுடைய பணங்காசுகளை பார்ப்பதில்லை, உங்களுடைய உருவ தோற்றங்களை பார்ப்பதில்லை. வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான். யாரு நல்லது செய்றீங்க, யாரு உள்ளத்துல நல்லது நினைக்கிறீங்க, இதைத்தான் இறைவன் பார்க்கிறானே தவிர வேறு எதையும் பார்ப்பதில்லை என்று சொல்லப்பட்ட மார்க்கத்திலே நாம் அதை கடைபிடிக்கிறோமா? என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஏராளமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் உள்ளே புகுத்தி வைத்துக் கொண்டு நாம் இருக்கிற காரணத்தினால் இறந்து போயிட்டா கூட நம்ம 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு சமுதாயமாக மாறி வச்சு. ஒரு ஆள் இறந்துட்டா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஆளு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா பெண்ணை பெற்றெடுத்தா 5 லட்சம் வேணும் குறைஞ்சது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா இந்த சமுதாயம் வழிகாட்டப்படாத சமுதாயம், இறைவனால் நேர் வழி காட்டப்படாத சமுதாயம் என்று ஆயிடுமே. அல்லாஹ் காட்டி கொடுத்த வழியா இது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இப்படி நம்ம சின்ன பின்னப்படுத்தி வச்சிருக்கிறோமே, இதை குறித்து அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டானா? இதை குறித்து நமக்கு அச்சம் இருக்குதா? இதை குறித்து பயம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. இதைத்தான் நபிகள் நாயகம் போதிச்சாங்க. மனிதர்களை கேவலமாக நினைக்காதீர்கள், யாரையும் கேவலமா நினைக்காதீங்க. அவர்களுக்கு நினைச்சுக்க நீங்க நல்வழி சொல்லுங்க, நீங்க நல்லது சொல்லுங்க. எப்படி சொல்லுவாங்க நபிகள் நாயகம்? சொல்லுவாங்க தெரியுமா? என்னை பத்தி ஒரு செய்தி கிடைச்சாலும் இந்த உலக வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கக்கூடிய, நான் சொல்லி இருக்கக்கூடிய எந்த செய்தி கிடைச்சாலும் மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு நல்ல வழி சொல்லுங்க. பல்லிகு அன்னி வாயா, என்னை பற்றி ஒரு செய்தி கிடைத்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் சொல்லுங்க. ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? இஸ்லாம் செய்யக்கூடிய அளவுகோல் என்ன? தான் தெரிந்திருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எதை தெரிஞ்சிருந்தாலும் சரிங்க, ஒரு நல்ல மேட்டர் தெரிஞ்சிருந்து சொன்னா அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக, ஒரு விஷயத்தை தீமை என்று அறிந்திருந்தால் அந்த தீமையை மக்களுக்கு உணர்த்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படி இருந்தா தான் நீ சிறந்த சமுதாயம். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் மக்களுக்கு நன்மையை எடுத்து சொல்கிறீர்கள், தீமையிலிருந்து அவர்களை தடுக்கிறீர்கள், அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள், அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நன்மையை எடுத்து சொல்லுங்க. எதுவெல்லாம் நல்ல காரியமோ அதெல்லாம் சொல்லணும், எதெல்லாம் தீமையோ அதை தீமைன்னு எடுத்து சொல்லணும். கேடு கேட்ட போட்டு எனக்கு என்னன்னு போனான்னு சொன்னா அவன் முஸ்லீமே கிடையாது. மனித சமுதாயம் எப்படியோ போகட்டும், எனக்கு தேவையில்லை. அவன் எப்படி போனா என்ன, எதுல போய் அழிஞ்சா என்ன, அண்டை வீட்டுக்காரன் அவன் எப்படி போனா எனக்கு என்ன, ஒரு மாமா மச்சான் அவன் எப்படி போனா எனக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த சமுதாயத்தில் யாராக இருந்தாலும்
எவராக இருந்தாலும், அவர் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 3 வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சொல்லுது? உங்களில் ஒருவர் கண்ணெதிரே ஒரு தீமை நடப்பதை கண்டால், ஒரு தவறு நடப்பதை கண்டால் என்ன செய்யணும்? உங்களுக்கு கையில் பலம் இருக்கும் என்று சொன்னால், அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் தடுங்க, கையால தடு. ஒரு ஆட்சியாளர் என்று சொன்னால் தன் குடிமக்களை தடுப்பதற்கு அதிகாரம் பெற்றவர், அவர் தடுக்கலாம். ஒரு காவலர் என்று சொன்னால் சமூக மக்களுடைய அந்த நன்மை தீமைகளில் பங்கு கொண்டவராக இருக்கிறார், அவருக்கு அவருடைய எல்லைக்கு உட்பட்ட அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட இடங்களிலே தீமை நடக்கும் என்று சொன்னால் அவர் அதிகாரம் இருப்பவர் தடுக்கலாம். ஒரு தந்தை தன் பிள்ளையை கையால் தடுப்பதற்கு உரிமை பெற்றவர், ஒரு ஆசான் தன் மாணவரை கையால் தடுப்பதற்கு உரிமை பெற்றவர். கையால் தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் கையால தடுங்க. கையால் தடுக்கிற அளவுக்கு அதிகாரம் இல்லையா? நீங்கள் ஆட்சியாளர் இல்லை, காவலர் இல்லை, ஆசான் இல்லை, தந்தை இல்லை, எந்த அதிகாரம் பெற்றவர் இல்லை என்றால், தடுப்பதற்கு அதிகாரம் பெற்றவராக இல்லை என்று சொன்னால் லிசானிக்கு நாவாலாவது எடுத்து சொல்லுங்க. ஏப்பா இப்படி செய்யற, ஏப்பா இப்படி குடிச்சிட்டு அடையிற, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கும், நான் 80 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போனா உன் மனைவி மக்கள் கஷ்டப்படுவாங்களாப்பா சொல்லுங்க. நீ ஒரு வியாபாரம் செய்யறான், ஒரு சின்ன தட்டுக்கடை வச்சு வியாபாரம் பாக்குறான், ரோட்ல ஒரு சின்ன பிசினஸ் பண்றான், பிசினஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு என்ன சொன்னா அவனுக்கு 200 ரூபாய் தேவைப்படுது முதலீடு பண்றதுக்கு. போய் கந்து வட்டியில போய் 1000 ரூபாய் வாங்கிட்டு வர்றான், டெய்லி 25 ரூபாய் கொடுக்குறான், பூரா சம்பாதிக்கிற காசெல்லாம் இது வட்டியில போயிட்டு. அவன்கிட்ட சொல்லி, ஏப்பா நீ இப்படி பண்ற? உன் மனைவி வீட்டு கிடக்கூடிய 2 செயின் கிடக்குதா, அதை எடுத்து வித்து நினைச்சு அந்த காசு எடுத்து முதலீடா போடு, அதுல 10 ரூபாய் எடுத்து டெய்லி கிடைக்கூடிய லாபத்துல 10 ரூபாய் எடுத்து வை, அதை நீ அனுப்பிச்சு அதை சேர்த்து வச்சு அதை மனைவிக்கு செயின் திரும்ப எடுத்து கொடு. ஏப்பா நீ வட்டியில போய் நீ விழுகிற? வட்டி ஹராமாச்சு, இது சமூகத்துடைய மிகப்பெரிய புற்றுநோயாச்சே, இது நீ ஈடுபடக்கூடாது எடுத்து சொல்லு. தொழாத ஒரு மனிதனை நீங்கள் கண்டால், இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் தொழாதவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முஸ்லீம் என்று நீ பாராட்டிக் கொள்வதற்கு எந்த விதமான அதிகாரம் உனக்கு கிடையாது, உரிமையே இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 5 நேரம் தொழுகாத ஒரு ஆளுக்கும் இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கண் முன்னால் 5 வேளை தொழுகையை தொழாத ஒரு முஸ்லிமை கண்டால் நீ முஸ்லிம் சொல்றியப்பா, ஒரு 5 வேளை தொழுகை உன்னை படைச்ச இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவன் விதியாக்கிய ஒரு விஷயத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறாயே, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டி வைக்கிற போடுகிற போது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதல் கடமையாக தொழுகை குறித்து தானே கேட்கப்படும். கேட்கிறீங்களா? அதை கேட்கணும், சொல்லணும். நீங்க நாவால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. டவுரி வாங்குறான் ஒருத்தன், டவுரி வாங்கிட்டு கல்யாணம் முடிக்கிறான், சொல்லுங்க. அதிகாரம் படைத்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஜமாத் சொல்லணும். என்னட்டு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, வரதட்சணை வாங்கக்கூடிய கல்யாணத்துக்கு நாங்க ஜமாத் நாங்க வரமாட்டோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த கல்யாணம் எங்க ஜமாத் நடக்கக்கூடாது, எங்க பள்ளிவாசல் நடக்கக்கூடாது. நாங்க தப்தர் கொடுக்க மாட்டோம், நாங்க இமாம அனுப்ப மாட்டோம். இந்த ஹராமச்சியருக்கு நாங்க எப்படி உடம்படையா இருக்கிறோம்? நாங்க உடந்தையா இருந்தா எங்களையும் எல்லாம் கூட்டு வந்து நினைச்சுவான், அல்லாஹ் மறுமையில் நிப்பாட்டி வச்சிருவான். நான் கொடுக்க மாட்டேன்னு அதிகாரத்தில் சொல்லணும். சொன்னாதான் ஒரு முஸ்லீம் அதிகாரம் உள்ளவர் அர்த்தம். கையால தடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அவருக்கு. என்ன செய்யறாங்க? இவரே முன்னாடி போய் நின்று பாத்தியா ஓதுறாரு, வரதட்சணை வாங்குற கல்யாணம். இறைவா இவர்களை ஆதமை போல ஆக்கு, அப்பாவை போ ஆக்கு, மூசாவை பாக்கு, சபுரா மாதிரி ஆக்கு, இவங்களுக்கு அதை கொடு இதை கொடு, வானத்தை திறந்து கொட்டு. எங்க டவுரி லட்சமா டவுரி வாங்கி ஏழை வாழையுடைய வீட்டுல கண்ணீரையும் கம்பளமா உட்கார வச்சிருக்கிற சமூகத்துல ஏராளமான பெண்கள் கல்யாணம் முடிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கபோதி வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பார்த்தா ஓதுறானா இல்லையா? செய்யறமா இல்லையா? அதுக்கு தலைவர் உடந்த, செக்ரட்டரி உடந்த, இமாம் உடந்த செய்யறமா? யாரை குறை சொல்றக்கான்னு சொல்லலங்க. இந்த ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இந்த சமூகத்தில் இருக்குது. உடன்படுறமா இல்லையா? அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் தடை செய்ய வேண்டும். ஹராமான காரியம் நடக்குது, காசு டவுரி மாத்திரம். அவனுக்கு நீங்க எப்படி போய் இறைவா அருள் வளம் வழங்கு என்று பிரார்த்தனை செய்ய முடியும்? வானத்தை பொழந்துட்டு கொட்டு, பூமியை பொழந்துட்டு கொட்டுன்னா எப்படி கொட்டும்? ஒரு ஆள் என்ன செய்யறாரு, சாராய கடை ஓபன் பண்றாரு, அஜர்த்து கூப்பிட்டு பாத்தே வருங்க அஜர்த்து, என் கடையில நல்ல சாராயம் விற்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவார் அவரு? ஏய் நம்ம விடுறா அப்பா, ஆளை விடு, ஹராமுன்னு சொல்லுவாரா இல்லையா? வரதட்சணை மட்டும் எடுத்து கொடுக்குறதுக்கு எப்படி நீ பாத்தே ஓதுற? எப்படி நீ பிரார்த்தனை பண்ற? இது சமூகத்துல நடக்கக்கூடிய இந்த கொடுமையை தட்டி கேட்க வேணாமா? இதைத்தான் நம்ம சொல்றோம், இதைத்தான் மார்க்கம் சொல்லுது. கையால தடுக்க முடிஞ்சா கையால தடு, கையால தடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? நாக்கால தடு, நாக்காலையும் தடுக்கிறதுக்கு முடியலையா? அதை கூட பேசுறதுக்கு உரிமை இல்லையா? தலைவல நீயாத அந்த காரியத்திலிருந்து ஒதுங்கி நீ செய்யாத, நீ அந்த காரியத்தை வெறுத்துரு, அந்த காரியத்தை நீ செய்யாத. எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யாம இருந்தா பெருசா திருந்திரவா போறாங்க இப்படி நினைக்காது.
நான் செய்ய மாட்டேன், நீ செஞ்சால் செய், நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் இதுக்கு உடன்பட மாட்டேன் என்று சொல்லி மூன்றாவது கட்டமாக மனத்தளவிலே வெறுத்த அந்த காரியத்தை ஒதுக்கி நீங்கள் செய்யாமல் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லுகிறார்களே, இது மார்க்கங்க. இது மார்க்கம். நன்மையை ஏவி கொண்டிருக்க வேண்டும், தீமையை தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும், தவறுகளை களைந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதைத்தான் மார்க்கம் வலியுறுத்துது. அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இரத்த தானம் வழங்குவதிலே முஸ்லிம் அமைப்புகளில் இன்றைக்கு முதலிடத்தில் வந்திருக்கிறது. எல்லா அமைப்புகளை விட தட்டி தமிழ்நாட்டு மொத்த அமைப்புகள் என்று சொன்னா சாய்பாபா அமைப்பு இருக்கலங்க, அது ஃபர்ஸ்ட். இரண்டாவது அமைப்புனா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முஸ்லிம்களுக்கு ரத்தத்தை எடுக்கிற ஆளுகள், ரத்தத்தை கொடுக்கிறவங்க, குழப்பத்தை உருவாக்குறவங்க அல்ல. நாட்டில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி மார்க்கத்தை தூய வடிவில் அறிந்து தூய்மையாக வாழ வேண்டும் என்று போதிக்கிறது. அதைத்தான் சொல்றோம். என்ன சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் இங்கே தமிழ் டிஎன்டிஜே என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலமாக இரத்த தான முகாம்கள் நடத்தி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம் அமைப்புகளிலே முதலிடத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா இந்த மார்க்கம் அதற்கு காரணம். இது இதை நீங்க இந்த இயக்கத்துடைய புகழ் பாடுவதற்கான சொல்லல, இந்த கருத்துக்களை உள்வாங்கி வைத்துக் கொண்டு இந்த மாதிரி செயல்பாடுகளை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் சக்திக்கு உட்பட்ட, உங்களுடைய பலத்துக்கு உட்பட்ட காரியத்தை இந்த ஊரிலும் உங்களை ஆற்ற முடியும். எல்லா மக்களுக்கு பயன்படக்கூடிய காரியங்கள் என்னால செய்ய முடியுமா, அதை நீங்க செய்யுங்க. அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மார்க்க நிகழ்ச்சிகள் அடிக்கடி வச்சு இந்த மாதிரி சிந்தனைகளுக்கு உட்பட்ட மக்களை திரட்டுங்கள். அவருடைய கருத்துக்களை ஒன்றிணையுங்கள். ஒன்றிணைச்சு நீங்க என்ன செய்யுங்க, அவருடைய சக்தியை ஒன்றாக்கி நல்ல காரியங்கள், சமூகத்துக்கு பயன்படுகிற, சமயத்துக்கு பயன்படுகிற அந்த காரியங்களை செஞ்சீங்கன்னு சொன்னா வெற்றி அடைய முடியும். அதனால குர்ஆன் சுன்னத்தை நம்ம கடைபிடிக்கணும், மனிதநேயம் உள்ளதாக வாழணும், சமூகத்துக்கு நல்லது செய்யணும். இதை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய தௌஹீத் ஜமாத்தினுடைய நீங்க பெரிய அளவுக்கு நீங்க ஊக்கம் கொடுக்காட்டி பரவாயில்ல, இந்த இயக்கம் நேர்மையான நல்வழியில் செல்வதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அதில் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி எத்தனையோ குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஆசைப்படுது, படிக்கிறதுக்கு காசு இருக்காது. அந்த மாதிரி குழந்தைகளை தேர்ந்தெடுத்து, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஊர்ல யார் அப்படி இருக்கிறாங்க, வசதி உள்ளவங்களை அணுகி அவங்களுடைய காசுகளை வாங்கி அப்படிப்பட்ட குழந்தைங்க எத்தனை பேர் சொல்லி பார்த்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யும். இப்படி எல்லாம் செஞ்ச புண்ணியமான காரியம். இது எல்லாம் செய்யுங்க. இதுல தான் நமக்கு வெற்றி இருக்கிறதுங்கிறத மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியபடி செயலாற்றுவதற்கு எனக்கும், கேட்டபடி செயலாற்றுவதற்கு உங்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் நல்லதும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் இறைவனுக்கு.